வெல்கம் டு வேதிகை. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. நீங்கள் 18 புராணங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் துண்டு புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் இது ரொம்ப அவசியமான பதிவுங்கிறதுனால தான் இந்த பதிவை வெளியிடுறேன். சாதாரணமாக வேஷ்டி சட்டை இதெல்லாம் கல்யாணம் பொங்கலுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடுது. இதில் துண்டை யார் நினைவில் வச்சுருக்க போகிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் வரும் தலைமுறையினருக்கு நம்ம இந்த துண்டை பற்றி சொல்லியே ஆகணும் என்ற நிர்பந்தத்துக்கு ஆளாகியிருக்கோம் நாமெல்லாம். அதனால் இந்த பதிவை போடுறேன். துண்டுங்கிறது வெறும் ஒரு முழம் துணி அல்ல, சரியா? கிராம கலாச்சாரத்தில் மிக மிக முக்கியமானது துண்டு. துண்டு போடாமல் யாரும் வெளியிலே போக மாட்டான். சட்டை போடாமையும் போவாள் வெளியே, துண்டு போடாமல் போகவே மாட்டான். அது வெளியில் கிளம்பினாலும் துண்டு எடுத்து தோளில் போட்டுன்னு போனால் தான் அவளுக்கு அந்த கெத்து மதிப்பு. அது ஒரு தனி மரியாதை. தோளில் துண்டை போட்டுக்கொண்டு கோவிலுக்கு போவாள். ஆனால் அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டின்ட்டுருவாள். அது சாமிக்கு கொடுக்குற மரியாதை. சரி, துண்டை எடுத்து தலையில் கட்டின்டா சரி போதோ வேலையில் இறங்கப்போறா அப்படிங்கிறது நிதர்சனமாகிறது, சரியா? ஏன்னா அப்படியே கட்டிட்டு அப்படி உடனே உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா அப்படிங்கிறாப்புல. அதாவது விளையாடுறதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். முன்னாடி காலத்துலலாம் சட்டையெல்லாம் கிடையவே கிடையாது. துண்டு தான் சட்டை. இந்த நாட்டாமைங்கிறாலே அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நாட்டாமை என்ன பண்ணுவான்னா, அவள்லாம் உடம்பு முழுக்க நம்ம விஜயகுமாரில் நாட்டாமை படத்தில் பார்த்துருப்பேன். உடம்பு முழுக்க சந்தனத்தை தரவிண்டு ஒரே ஒரு துண்டை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து வருவார். அதே மாதிரி சரத்குமார் இவெல்லாம் அந்த கிராம கலாச்சாரத்தை எடுத்து சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருக்கா. இந்த துண்டுங்கிறது அவ்வளோ ஒரு மரியாதைப்பட்ட ஒரு விஷயம். அது தன்மானம் மிக்கது. அது அந்த துண்டையும் போட்டு ஒரு புலி நகை சங்கிலி போட்டுட்டா இவன் நாட்டாம. அது இல்லைன்னா வெறும் பூட்டாம, அவ்வளோதான், சரியா? அதை உட்கார துண்டு திண்ணையில் வச்சு ஒரு தொடச்சுடு தான் போட்டுப்பான். துண்டு போட்டுக்கிறது உட்காரத்துக்கு திண்ணையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ? இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் தெரியாது திண்ணைங்கிறது. அதெல்லாம் கிராமத்தில் போனால் வாசலில் திண்ணையெல்லாம் இருக்கும். அந்த திண்ணையில் உட்காரத்துக்கு துண்டை எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்துப்பான், சரியா? அதுக்கப்புறம் திண்ணை இப்போதைக்கு இந்த சிறியவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் கிராமத்துக்கெலாம் போய் பாட்டி வீட்டுக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கெல்லாமும் அந்த திண்ணையை பற்றி தெரியும். அப்புறம் கோபம் வந்துட்டுனா துண்டை ஒரு முறுக்கிப்பா. முறுக்கின்ற அப்படி வச்சு ஒரு அடி அடிப்பாள். ஆனால் அந்த அடி வலிக்கவே வலிக்காது. சும்மா அடிக்கிறாப்புல இருக்குமே பாவலா தான், அது வலிக்காது. கோபம் வெளியேட்டால் துண்டை தோளில் போட்டுன்னு போக வேண்டியது கோவச்சிட்டு. அதுக்கு ஒரு சொட்டை துண்டை உதறி தோளில் போட்டு போயிட்டான் பாரு அப்படின்பா. யாரும் வேண்டான்னு சொல்லிவிட்டு துண்டை தூக்கி போட்டுன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை பாரு, துண்டில் நான் ஒன்றுத்தையும் எடுத்துன்னு போகல பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் நான் எடுத்துன்னு போகலங்கிறாப்புல காமிச்சு ஒளிச்சு கிழிச்சு நான் எதையுமே எடுக்கலை அப்படின்னு அதுக்காக துண்டை அப்படி உதட்டி தோளில் போட்டுன்னு போகிறது. அதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கு துண்டை உதறிட்டு போயிட்டான் பாரு அப்படின்பா. அது ஒரு சொட்டோட இருக்குது. இப்போ போகும் வழியில் ரொம்ப தூரம் நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி காரு பஸ்ஸு வசதியெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால் ரொம்ப தூரம் நடக்கிறான்னாக்க உடனே அந்த மரத்தடியில் ஒரு துண்டை போட்டுட்டு அதுலேயே படுத்துட்டுருவான், சரியா? அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு துண்டு புராணம். அது குளிர் அடிச்சுன்னா அப்படி துண்டை எடுத்து போட்டுடலாம். சளி பிடிச்சின்னா கர்ச்சிப்பாக மாறிடும் துண்டு. அப்புறம் மழையில் நனையாமல் காக்கும். மழை நனைஞ்சுன்னா ஒரு துண்டை போட்டுனா மழையில் நனையாமல் இருக்கும், சரியா? ஊத காற்று இருக்கும்போது வேட்டி பறந்ததுன்னா உடனே எடுத்து இடுப்பில் அந்த பெல்ட்டு மாதிரி துண்டு எடுத்து கட்டிட்டுலாம். அப்போ இந்த வேட்டி பறக்காது. துயரத்தில் கண்ணீர் சிந்தும்போது கண்ணீரை துடைக்கிறதுக்கு கர்ச்சிப் மாதிரி அது துண்டு உதவுறது, சரியா? அப்புறம் அது துண்டு தான் இங்கே உடன்பிறவா சகோதரன், அதுக்கப்புறம் நண்பன், அப்படி ஒரு அதுக்கு பெருமை இந்த துண்டுக்கு. நல்ல நண்பனாக இருக்கும் அது, சரியா?
அடி உத வாங்கினவன் துண்டை கீழே போட்டுட்டு தப்பி ஓடிடுவான். அதற்கு சொட்டன்னா துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடிட்டான் பாருப்பா. நம்ம வீட்டில் கூட வீட்டில் ஏதாவது தொலைச்சி விட்டு தேடிகிட்டே இருந்தால் என்னடி எப்போ பார்த்தாலும் அதை காணும் இதை காணோங்கிற துண்டை காணும் துணியை காணும் எப்போ பார்த்தாலும் அதை காணும் இதை காணும் சொல்கிறேன்னா அந்த ஒரு சொற்றடை இருக்குது. துண்டை காணும் துணியை காணுங்கிற ஒரு சொற்றடை நம்ம வீட்லேயும் நம்ம சொல்லுவோம். அது சோகமான விஷயம் நடந்ததுனாக்க உடனே அந்த வீட்டில் துக்ககரமான சம்பவங்கள் நடந்ததுன்னா உடனே துண்டு எடுத்து தலையில் போட்டுன்னு உட்காந்துட்டுருவாங்க. அங்கே சரி சோகம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு அவமானம் ரொம்ப மானம் போகிற விஷயம். ஐயோ நம்ம வெளியில் தலை காட்ட முடியலையே அப்படின்னா துண்டை மறைச்சுட்டே போவாள். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மூஞ்சியை மறைச்சிண்டு துண்டைனால் மறைச்சிட்டு போவாள். சரியா? அந்த வேட்டி கிழிந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கட்டிருக்க வேட்டி கிழிஞ்ச உடனே மானம் காக்கிறது உடனே துண்டு தான் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் முள் செடியெலாம் இருக்கும் கிராமத்தில். முள் பாட்டி கிழிச்சு கொடுத்துன்னா அந்த வேட்டிக்கு என்ன பண்ணுறது உடனே துண்டை எடுத்து கட்டின்னுருவாள். அது ரொம்ப ஒரு உற்ற ஒரு தோழனாக உடுக்கை எழுந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு அந்த இடுக்கனை போக்கடிக்கும் அந்த துண்டு. அப்புறம் அவ்வளோ தன்மானம் மரியாதையோடு இருந்து தொடர்பு கொள்ளக்கூடியது துண்டு. இன்னமும் கிராமங்களை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், வேணும்னா அந்த துண்டை போட்டு தாண்டுறேன் அப்படிமா சத்தியம் பண்ணுறேம்மா. எப்படி இருக்குது பாருங்க, துண்டை போட்டு தாண்டினான்னா உண்மை சொல்கிறான்னு எடுத்துப்பா எல்லாருமே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வீட்டில் தவசம் நடந்ததுன்னா தவசம் முடிஞ்சிட்டு அந்த 2 பிராமணார்த்தை சாப்பிட வந்த 2 பேர் கிளம்பி போகும்போது அந்த கர்த்தா இருக்காட்டியா இந்த தவசம் பண்ணுறா இல்லையா, அந்த கர்த்தா துண்டை இப்படி வச்சு இந்த பக்கமாக அந்த பக்கமாக நுனி பக்கமாக இப்படி போடுவாள். அப்படி போட்டு அந்த துண்டை மேலே ஒரு முச்சின்னு 2 பேரும் வெளியில் போயிடுவோம். அப்புறம் திரும்பி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா அவளோடது முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அது ஒரு சாங்கியம் இருக்குது, பிராமணர்கள் வீட்டில் இருக்குது. துண்டுக்கு எவ்வளோ மதிப்பு பாருங்க, தான் ஒன்று ஒன்றா எடுக்க வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஐயப்பன் கோவில் அவள்லாம் வேணால் கருப்பு துண்டு எடுத்து கட்டின்னுருவா இடுப்பில். இப்போ பழனி முருகனுக்கு போகணுன்னா உடனே ஆகாவுன்னு ஒரு பச்சை துண்டு எடுத்து கட்டின்னுருவா. திருச்செந்தூர் போகிறதுனா மேல்முருகத்துக்கு போனால் உடனே சேப்பு துண்டு எடுத்து கட்டின்னுருவா. இது இல்லாமல் நடந்துட்டுருக்கு. இடுப்பில் கட்டிக்கிற அந்த துண்டெல்லாம் கட்டின்னு நம்மளே நடந்து இவ மேல்முருகத்துக்கு போகிறா, இவள் திருச்செந்தூர் போகிறா, இல்லை முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, பச்சை துண்டு கட்டியிருக்கான், நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுவோம் அதை. நம்ம இப்போ இந்த துண்டை வச்சு சந்தையெல்லாம் போனால் துண்டை போட்டு உள்ளுக்குள்ளே விரலை வச்சு அதுக்குன்னே ஒரு மொழியே இருக்குது, பேரம் பேசுறது. அதுக்கு இப்படி கையெழுத்து பண்ணி மேலே மூடிண்டு அவளுக்குள்ளேயே ஒரு மொழி இருக்குது, அந்த மொழி அதை வச்சு சொல்லுவாள். துண்டை மறைச்சிட்டு என்ன சொல்கிறா, ஒரு ஆடே வாங்கினா அந்த ஆடு 5000 விலை அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு இப்படி 10,000 சொல்லுவா. அப்புறம் குறைச்சி 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. அதுக்குள்ளேயே அவள் ஒரு மொழி வச்சுட்டு அவள் பண்ணிட்டுருப்பாள். அப்புறம் காய்கறி விற்பனை என்ன பண்ணால் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை எடுத்து தலையில் வச்சு அந்த காய்கறி கூட பாரம் தலைக்குள்ளே இறங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சும்மாடு கட்டி அந்த காய்கறி எடுத்து விற்றுன்னு போவாள். சரியா? இதெல்லாம் சொல்ல வந்துகிட்டே இருக்கு, ஊற்று மாதிரி வருது துண்டை பற்றி. அதுக்கப்புறம் இந்த காய்கறி விற்கிறவா சொன்னேன் இல்லையா. அப்புறம் நாட்டின் பட்ஜெட் இருக்குது பாருங்கள், அது தாக்கல் சேரும்போது பட்ஜெட்டில் துண்டு உழுதுருத்தும்பா. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தேன்னா கேஷுவலாக அணியறதுக்கு ஒரு துண்டு, அது அஃபிஷியலாக அணியறதுக்கு ஒரு துண்டு இருக்கும். அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் ஒரு பட்டு துண்டு. இந்த மாதிரி துண்டுலேயே ரகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா குளிக்கிறதுக்கு டர்க்கி டவல் அது இதுன்னு ஏகப்பட்ட காசி துண்டு. அந்த மாதிரி தலையில் வேடு கட்டிக்கிறதுக்கு அது ஈரத்தை இஞ்சுன்னு சொல்லிட்டு காசி துண்டுன்னு இருக்குது. கட்டின்னு குளிக்கிறதுக்கு துண்டு, தொடச்சிக்கிறதுக்கு துண்டு, இது மாதிரி நிறையா துண்டு. சரியா? துண்டாக சொன்னால் தான் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு இந்த விஷயங்கள்லாம் போகும், அதுக்காக தான். சரியா? அதுக்கப்புறம் யாராவது இப்போ இப்பேற்பட்ட துண்டு இப்போ யாருமே சட்டை பண்ணுறது இல்லைன்னு ஒரு மனசு கஷ்டம்தான். ஆனால் பாருங்கோ, துண்டா சாதாரணமாக போட்டு வெளில. ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்து எல்லாம் இப்போ தேர்தல் வந்திருக்கு, நீங்கள் வேணால் பாருங்க, ஓட்டு கேட்குறவா எல்லோரும் அந்தந்த கட்சி துண்டை எடுத்து தோளில் போட்டுண்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது டிஎம்கே வருது, இது பிஜேபி வருது,
இது வந்து தாவே காவரா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுடுவதெல்லாம். அப்புறம் ஏடிஎம்கே துண்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு துண்டுக்குன்னு ஒரு முத்திரை குத்தி வச்சுட்டு அந்த துண்டை எடுத்து போட்டுன்னு தான் வீடு வீடாக வந்து தேர்தலுக்கு களப்பணி செஞ்சுட்டுருக்கா. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வச்சு அவளை பார்த்தோடனே நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். ஐயோ இந்த அம்மா சொன்னாங்களே அதே மாதிரி கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காமல் இருக்கணும். உங்களை அறியாமே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அது கடைசியில் அது துண்டு கிழிஞ்சால் என்ன ஆகும், கோவணமாக போய்டும், இல்லைன்னா கைப்பிடி துணி ஆகிடும். அதையும் உணர்றது கிடையாது, அதுக்கு ஒரு பரிணாமம் எடுத்துடுறாங்க. பெண்கள் என்ன பண்ணுற, நைட்டியோட வெளியில் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு துண்டு எடுத்து போட்டுன்னு, ஒரு தாவணி மாதிரி துண்டு எடுத்து போட்டுன்னு பெண்கள் போகிறான். சரியா? காசி துண்டெல்லாம் பற்றி சொல்லிவிட்டேன். இந்த வேடு கட்டுற துண்டு அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். சரி, துண்டு புராணத்தை வந்து இப்போ துண்டு துண்டாக சொல்கிற போது அது ரசிக்கிறாப்புல தான் இருக்குது. அப்போ தான் துண்டோட மகிமை நம்மளுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் தெரியும். என்ன நண்பர்களே, துண்டு புராணம் எப்படி இருந்தது? 18 புராணம்லாம் படிச்சிருப்பேன். இந்த துண்டு புராணம் இப்போ கேட்குறேன் எப்படி இருந்தது, நல்லா இருந்துக்கா? அப்படி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த துண்டு வந்து ரொம்ப நாளாக இந்த துண்டு புராணம் வந்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் சில பேர் போட்டுருந்தா இருக்கா. நான் இவ்வளோ விஷயத்தை கேதர் பண்ணலை யாரும், ஆனால் நான் நிறையா விஷயத்தை இதில் கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த துண்டு விஷயங்கிறது பெரிய இதுவாக சில சமயம் துண்டு இல்லைங்கிறது சண்டை வந்துடும். கல்யாணத்துலேயே வெறும் வேட்டியை கொடுத்துட்டேன்னா அவளை கோவம் வந்துடும். துண்டு வைக்காமல் கொடுத்துட்டா பாரு, என்ன பொல்லாத்தானே பாரு அப்படிம்பா, பெரிய சண்டை வந்துடும். அதனால் அதே மாதிரி ஒரு பெரிய மீட்டிங்க்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே துண்டு எடுத்து பொன்னாடை போத்தினார். பொன்னாடையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது, வெறும் கதர் துண்டு, கட்டாம்பட்ட துண்டு, அது மாதிரி ஒரு துண்டு எடுத்து போத்துவா ஒரு மதிப்புக்காக. எனவே துண்டு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மதிப்பான ஒரு இடத்தில் இருக்கிறது. துண்டை மறக்காதீங்கோ. அந்த துண்டை வந்து என்றைக்குமே நினச்சிக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.